இந்த ஐபிஎல் சீசன்ல பொறி பறக்கிற மாரி பல மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஒரு 5 மேட்ச் லிஸ்ட்ட போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சன்ரைசர்ஸ்க்கும், பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. இதுல பஞ்சாப் தர்ம அடி அடிச்சு 245 ரன்ன வெளுத்துட்டானுங்க. சன்ரைசர்ஸோட ஃபார்ம் அதர பாதாளத்துல இருக்கு. ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நெனச்சா, இந்த அபிஷேக் சர்மா இறங்கி வெளுன்னு வெளுத்துட்டான். அவன் அடிச்ச அடியில 19வது ஓவர்லயே ஜெயிச்சு போட்டானுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். டிசி ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் முடிச்சு 188 ரன்ன 20 ஓவர்ல அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும், நிதிஷ் ராணாவும் 50, 50 அடிக்கிறாங்க. கடைசி ஓவர போட வராப்புல மிச்சல் ஸ்டார்க். 9 ரன் தேவை 6 பாலுக்கு. தலைவன் வந்து யார்க்கர் மேல யார்க்கரா போட்டு ஏத்துன்னு ஏத்தி 8 ரன் குடுத்து சூப்பர் ஓவர் கொண்டு போயிட்டாப்ல. அந்த சூப்பர் ஓவர்லயும் தலைவன் தான் வந்து பந்த போடுறான். அதுல வந்து 11 ரன்ன குடுத்தான். அதுக்கப்புறம் டெல்லி என்ன பண்ணானுங்க, அடிச்சு ஜெயிச்சு போட்டானுங்க. இந்த மேட்ச ஜெயிச்சதுக்கு முழு முக்கியமான காரணமே மிச்சல் ஸ்டார்க் தான். இன்னொரு டெல்லி மேட்ச். டெல்லி வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். மிச் மார்ஷும், நிக்கலஸ் பூரானும் இந்த மேட்ச்ல சரியான ஆட்டத்த ஆடி எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 209 ரன் அடிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல டிசிய பொட்டலம் கட்டிட்டானுங்க. வெறும் 65 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருச்சு. ஸ்டப்ஸ் கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் 113 ரன்னுக்கு 6 விக்கெட் அவுட். இதுக்கப்புறம் எங்கடா ஜெயிக்க போறானுங்கன்னு நினைச்சா, நம்மளுக்கு பெருசா பரிச்சயம் இல்லாத பேரா 2 பேர் இருந்தானுங்க. அசுதோஷ் சர்மா அப்புறம் விப்ராஜ் நிகம்னு. 15 பால்ல 39 ரன் அடிச்சு விப்ராஜ் அவுட் ஆயிட்டான். அசுதோஷ் சர்மா அன்னைக்குன்னு பார்த்து இந்தியன் பொலாடா மாதிரி பொளந்து வீசிட்டான். 31 பால்ல 66 ரன் அடிச்சு டெல்லியை ஜெயிக்க வச்சிட்டான். இன்னொரு கொடூரமான மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஃபர்ஸ்டா பேட்டிங் பிடிச்ச ஆர்சிபி 200 அடிப்பானுங்களா இல்லையான்னு கொஞ்சம் திணறிட்டு இருந்தானுங்க. அப்பதான் வந்தாப்ல ரொமாரியோ ஷெப்பர்டு. கலீல் அகமதை பிடிச்சு மானபங்கப்படுத்தி 14 பாலுக்கு 53 ரன் அடிச்சிட்டாப்ல. ஆர்சிபியோட ஸ்கோர் 213 ஆயி போச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க வராங்க சிஎஸ்கே. வந்தா ஒரு 17 வயசு பையனை கூட்டிட்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டானுங்க. அவன் வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டான். சிஎஸ்கே ரன் ரேட்டோடயே டிராவல் ஆயிட்டு இருந்தானுங்க. லுங்கி எங்கீடி என்ன பண்ணான், 2 விக்கெட் எடுத்துட்டான். அப்பவும் ரன் ரேட் வந்து ரொம்ப கேவலமாலாம் இல்ல. 4 ஓவருக்கு 43 ரன் தான் தேவைப்பட்டுச்சு. அதுல ஜடேஜா வேற நல்லா வேற ஆடிட்டு இருந்தாப்ல. ஆர்சிபி எப்படியோ குறவழி நசுக்கிட்டானுங்க. கடைசி ஓவரை போடுறதுக்கு த லெஜெண்ட் எஸ் தயால் வராப்ல. 211 ரன்னுக்கு சிஎஸ்கேவை சுருட்டிடுறாப்ல. இந்த சீசன்லயே மறக்க முடியாத மேட்ச்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கேகேஆர் கொடூர பவுலிங்க போட்டு வெறும் 111 ரன்னுக்கு பஞ்சாபை சுருட்டிட்டானுங்க. நைட் ரைடர்ஸ் போட்ட பவுலிங்ல வெறும் 111 ரன்னுக்கு பஞ்சாபை சுருட்டிடுறானுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் பிடிக்க வந்த கேகேஆர் நல்லா தான் விளையாண்டு இருந்தானுங்க. ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் போயிருச்சு. பட் இருந்தாலும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப்பை போட்டு 65 ரன்னுக்கு 2 விக்கெட் தான் போயிருந்துச்சு. 95 ரன்னுக்கு என்டையர் கேகேஆர் டீமே க்ளோஸ். ஐபிஎல் எஸ்டிடிலேயே கம்மி ரன்னை டிஃபெண்ட் பண்ணது பஞ்சாப் தான், அதுவும் இந்த மேட்ச்ல தான்.